இன்றைக்கு மத்திய அரசு வைத்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். வதைக்காதே வதைக்காதே, வரி போட்டு வதைக்காதே, தாங்காதே தாங்காதே, தமிழ்நாடு தாங்காதே, தூங்காதே தூங்காதே, ஏழைகள் மனம் தூங்காதே, குடிசை தொழிலை நசுக்காதே, கோட்டையில் இருந்து கொண்டு மக்களை வதைக்காதே, குடிக்கும் தண்ணீருக்குமா வரி, கொஞ்சம் கூட தெரியாதா ஏழைகள் வழி, மாநிலங்களின் உரிமையை பறிக்காதே, மத்திய அரசே கழுத்தை நெரிக்காதே. பல ஆண்டுகளான உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்களா? மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஏத்து போராடினவன் டி ராஜேந்தர் தெரியுமா? எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அரசியல் யாரா வரன்னு சொல்லிருப்பாங்களா? எம்ஜிஆர் ஏத்து எலி வந்திருக்குமா? வந்திருக்குமா? பல ஆண்டுகளா சொல்றீங்களே. புரட்சி தலைவி அம்மா இருக்காங்களே, அவங்களை ஏத்து பருவூர்ல ஏத்து நின்னவன் டி ராஜேந்தர். வரலாறு தெரியுமா? இந்த வரலாறு எல்லாம் போடணும். சும்மா திரையில ஜெயிலுக்கு முன்னாடி போராடக்கூடாது. டி ராஜேந்தர் தரையில போராடுறவன், சிறையில போராடுறவன். திமுக வந்ததுனாலதான் என் பேரே லட்சிய திமுக வச்சேன். முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்க. வரலாறு தெரியாம கேள்வி கேட்காதீங்க. அதாவது இழிச்ச வாயன் இழைச்சு போயிட்டான்னா சளைச்சு போயிட்டா பேசுவாங்க. தண்ணி பாம்ப அடிக்கிறதுக்கு தடி எடுத்துட்டு வரவனா தண்டல்காரன் இல்லையா? கரு 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 கருன்னு கருநாகம் படம் எடுக்கும் போது கட்ட கூட இல்லாம கையால பிடிக்கிறதுக்கு தயார் அவன் தான் அவன். எங்க 50-60 பேர் என்ன நீ என்ன சொல்ல? நீ விரல் விட்டு என்ன காசு கொடுத்தவங்க யாரையும் கூட்டிட்டு வர புரியுங்களா? காசு கொடுத்த பொண்ணுங்க இல்ல, நீ வந்து எண்ணி பாருங்க. 50 பேர் இருக்கிறேன். 50 பேரா? என்னன்ற விரல் விட்டு என்ன அன்பார்லிமெண்ட் போயிட்டு நான் பத்திரிக்கிறேன். உங்களுக்கு அதான் போலிக்கு பொன்னாடை போத்துவீங்க, போலிக்கு பொன்னாடை போத்துவீங்க, பூமாலை போடுவீங்க, உண்மையை ஓரம் கட்டிங்க. உண்மையான மாவீரனா? ஏன்னா நான் தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். போராடுறோம்ல, எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓ, முதல்ல ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சந்திக்காத தேர்தல ஒண்ணு கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி தேர்தல் நின்ன உடனே இந்த கேள்வி கேட்டதுக்காக சொல்றேன். கள்ளக்குறிச்சி தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் போய் நின்ன ராஜ் டிவில போடுறாங்க, டி ராஜேந்தர் தான் கள்ளக்குறிச்சியில ஜெயிப்பாருன்னு. 2 மாலை பத்திரிகைகள் எழுதுறாங்க, டி ராஜேந்தர் தான் ஜெயிப்பாருன்னு. ஆனா அங்க எந்திர வாக்குப்பதிவுல என்ன தோக்கடிக்க பண்ண சதி. எந்திர வாக்குப்பதிவு அன்னைக்கு எடுத்து போறேன்னையா. இது எந்திர வாக்குப்பதிவா, தந்திர வாக்குப்பதிவா, மூடு மந்திர வாக்குப்பதிவான்னு இப்ப அவன் சொல்ற. எந்திர வாக்குப்பதிவு இந்தியாவுக்கு கூடாது, அது அறவே நீக்கப்பட வேண்டும். நீ பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டு கொண்டாட சொல்லுங்க. தேர்தலை சந்திக்கிறமா இல்லையா? வெயிட் அண்ட் see. இல்ல அது இருந்தாதான் சந்திப்புன்னு சொல்ல. தேர்தலை சந்திக்கிறமா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க.